கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பான ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். நம்முடைய தேவன் இந்த 2024ஆம் ஆண்டிலே இந்த 5 மாதங்களை முடித்து 6வது மாதத்திற்குள் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டுடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் நம்மோடு கூட இருந்தபடினால்தான் இவ்வளவாய் நாம் காக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு நாம் மிகுந்த நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த 5 மாதங்கள் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்த நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த 6வது மாதத்தை காணும்படியாக எங்களுக்கு நீர் கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 5 மாதங்கள் எத்தனை நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்தீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆராய்ந்து முடியாத விவரிக்க முடியாத அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 6வது மாதத்தையும் உம்முடைய பொற்பாதங்கள் வைக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் எங்களை காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களோடு கூட பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையாக கொடுத்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 3ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 3ஆம் சங்கீதத்திலே அருமையான ஒரு வார்த்தை, 3ஆம் வசனம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆண்டிலே கர்த்தர் நமக்கு எல்லா விதங்களிலும் பரிபூர்ண நன்மையை தந்து நம்மை உயர்த்தி வருகிற ஆண்டாக இருக்கிறது. நம்முடைய திருச்சபையிலே எடுத்துக்கொண்டால் அநேக பிள்ளைகளுடைய வாழ்விலே, படிப்பிலே, அவருடைய தொழிலிலே, வேலை செய்கிற இடங்களிலே கர்த்தர் உயர்த்தினார் என்று சொல்லி நிறைய சாட்சிகளை நாம் கேட்டு வருகிறோம். ஆகவே நம்முடைய தேவன் நம்மை நாளுக்கு நாள் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். இந்த 3வது சங்கீதத்தை நாம் தியானிக்கும் பொழுது இது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த தேவனுடைய மனிதனாகிய தாவீது தன் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் சிந்திப்போமானால், முதலாவது இந்த சங்கீதத்தின் சூழ்நிலையை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால், மேலே அழகாக எழுதப்பட்டு இருக்கிறது. தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். ஒரு காலகட்டத்திலே தாவீதின் சொந்த குமாரன் அவனுக்கு விரோதமாய் எழும்பி தாவீதைக்கு பதிலாக அவர் அந்த அரசாட்சியை பிடிக்கிறதை, சிங்காசனத்தை பிடிக்கிறதை பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையை நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்களானால் 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே இந்த தாவீதின் மகன் அப்சலோம் சில ஆட்களை வைத்துக்கொண்டு தாவீதை பார்க்க வருகிற மனிதர்களிடத்திலே பொய்யான தகவல்களை சொல்லி அவர்களை தன்வசப்படுத்தி அவர்கள் எல்லாரையும் ஒரு கூட்டமாக கூட்டி ஒரு குறிப்பிட்ட நாளிலே அப்சலோம் ராஜாவானான் என்று சொல்லி தன்னை ராஜாவாக பிரகடனப்படுத்தி இப்படி அந்த ராஜாங்கத்தை சூழ்ச்சியாய் பிடித்தான் என்று பார்க்கிறோம். தாவீது தேவனுக்கு பயந்த ஒரு மனிதர். அவர் தன்னுடைய பிள்ளை இந்த செய்த காரியத்தை நிமித்தமாய் அவர் அவனுக்கு விரோதமாய் ஒரு சட்டமும் இயற்றவில்லை, அவனை அழிக்க திட்டமும் இடவில்லை. சிங்காசனத்தை விட்டுவிட்டு அவர் வெறுங்காலோடு கூட நடந்து போனார் என்று பார்க்கிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 15ஆம் அதிகாரம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலை மேல் ஏறி போனான். எவ்வளவு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை யோசித்து பாருங்கள். தேவனுக்கு பயந்த ஒரு தேவ மனிதன் ஒரு நல்ல ஒரு அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார். சொந்த பிள்ளையே எழும்பி
அவனுக்கு விரோதமாக எழும்புகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, உலகத்திலே படிக்கிறோம், எத்தனையோ பிள்ளைகள் தங்களுடைய சொந்த பெற்றோரை அடிக்கிறவர்களாக, கொலை செய்கிறவர்களாக காணப்படுகிறதெல்லாம் நாம் பார்க்கிறோம். வேதனைக்குரிய காரியங்கள். இதே சூழ்நிலை தாவீதுக்கும் ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் அவர் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, இந்த சங்கீதத்திலே 1ஆம் வசனத்திலே, கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். தன் பிள்ளை மாத்திரமல்ல, இந்த தேவ மனிதனுக்கு விரோதமாய் பலவிதமான சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சத்துருக்கள் பெருகி இருக்கிற காலம். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது, அந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பில்லை என்று சொல்லுகிறவர்கள், 2ஆம் வசனத்திலே தேவனிடத்தில் ரட்சிப்பில்லை என்று சொல்லுகிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள், அநேகராய் இருக்கிறார்கள். விரோதம் பேசுகிறவர்கள் அநேகர், சத்துருக்கள் அநேகர், ரட்சிப்பில்லை என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் தாவீது நம்பிக்கையோடு கூட ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஆண்டவர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறார். என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே காணப்படலாம். உங்களுடைய சொந்தமே உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கலாம். சொந்தக்காரர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கலாம். உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே பலவிதமான சத்துருக்கள் பெருகி இருக்கலாம். உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் ஏராளமாய் இருக்கலாம். இனி அவனுக்கு ரட்சிப்பே இல்லை, இனி அவன் மீட்கவே பட முடியாது என்று சொல்லி உங்களை பற்றி சொல்லுகிறவர்கள் கூட அநேகராய் இருக்கலாம். இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் இந்த கால வேளையில நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். நம்முடைய தேவன் நம் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் இந்த கால வேளையிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். தலையை உயர்த்துகிற தெய்வம். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்றால் இந்த தலை உயர்த்தப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இப்படியெல்லாம் ஆண்டவர் செய்தார். தாவீதுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்தாரா என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் செய்தார். அதை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். ஆகவே நாம் வேதத்திலே நாம் அதை வாசிக்கும் பொழுது, இங்கு தலை குனிந்து தலையை மூடி கண்ணீரோடு கூட 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நடந்து போகிறார். வெறுங்காலோடு நடந்து போனார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஒரு ராஜா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில போகிறார். ஆனால் இந்த சூழ்நிலையிலே இருந்த தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். அவர் தலையை உயர்த்தினார். எப்படி உயர்த்தினார் என்று சொல்லி நாம் பார்த்தால், 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம், 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்கு மிகவும் தெளிவாக எழுதப்பட்டு இருக்கிறது. அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல் என்னை உயர்த்தி, விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு மேல் என்னை உயர்த்தி, கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறவர் என்று எழுதுகிறார். அல்லேலூயா. ஒரு நாள் அவர் எழுதுகிறார், கர்த்தருக்கு சங்கீதமாய் பாடுகிறார். அதுதான் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் அல்லது சங்கீதம் 18. இந்த ரெண்டையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், தாவீதை சுற்றிலும் இருக்கிற எல்லா சத்துருக்களும் அழிக்கப்பட்ட பிறகு, கர்த்தர் அதிலிருந்து விடுதலை ஆக்கின பிறகு, இந்த தாவீது எழுதின சங்கீதம் தான் அந்த 18ஆம் சங்கீதம். மட்டுமல்ல, 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் இதில் பார்க்கும் பொழுது அவர் எழுதுகிறார், என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி என்னை விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு என்னை உயர்த்துகிறார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஒரு நாள் கர்த்தர் உயர்த்துகிற நாள் வரும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கை ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். வேலை ஸ்தலத்துமோ அல்லது வாழ்க்கையிலோ நீங்கள் தலை கவிழ்ந்து நீங்கள் காணப்படலாம். சோர்ந்து போக வேண்டாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்தி உங்களை கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி உயர்த்துகிறார்? சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே, என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக
உயர்த்தப்படும் என்று எழுதுகிறார். என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்று எழுதுகிறார். இதை விசுவாசத்தோடு கூட அவர் சொன்னார். ஆண்டவர் அதை நிறைவேற்றினார். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களுடைய தலையை உங்களுடைய சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு வசனம், 23ஆம் சங்கீதத்திலே 5ஆம் வசனத்தை நாம் சொல்லாத நாட்கள் அல்ல. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். இந்த அபிஷேகம் என்பது எதை காண்பிக்கிறது? ஒரு ராஜரீக அபிஷேகத்தை காண்பிக்கிறது. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தலை கவிழ்ந்து கவலையோடு சோர்வோடு கூட இந்த காலவெளியிலே நீங்கள் காணப்படலாம். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துகிற காலம் வரப்போகிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட காலம் வர வேண்டும் என்றால் இந்த தாவீது என்ன செய்தார் என்பதை நான் சுருக்கமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கும் பொழுது முதலாவது தாவீது என்ன செய்தார் என்றால் 4ஆம் வசனம், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நெருக்கங்கள் வரும்பொழுது, சத்துருக்கள் பெருகும் பொழுது நாம் அவர்களோடு கூட யுத்தம் பண்ணக்கூடாது. வேதத்தில் நமக்கு நல்ல தெரிந்த ஒரு வசனம், யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். நாம் ஒரு நாளும் நாம் போராடக்கூடாது. விரோதிக்கிறார்களா, சத்துருக்கள் எழும்புகிறார்களா, ரட்சிப்பில்லை என்று சொல்லுகிறார்களா, சொல்லட்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். தாவீது என்ன செய்தார்? நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று எழுதுகிறார். இரண்டாவது காரியம், 5ஆம் வசனத்திலே நான் படுத்து நித்திரை செய்தேன் என்கிறார். நன்றாய் கவனியுங்கள். இந்த வசனத்திலே ஒரு ஆழம் இருக்கிறது. இந்த தாவீது இவ்வளவு சூழ்நிலையில் மத்தியிலே எப்படிங்க படுத்து நித்திரை செய்ய முடியும் என்று சொல்லி நாம் யோசிக்கலாம். 4ஆம் சங்கீதத்திலே 8ஆம் வசனம், சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். இந்த 2 வசனங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்கிறேன் என்று எழுதுகிறார். ஆனால் 4ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலே நான் சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்கிறேன். அப்படி என்றால் நாம் படுக்கும் பொழுது சமாதானம் இருக்க வேண்டும். இந்த சமாதானம் என்பது என்ன? ஆண்டவரே, என் பிள்ளை எனக்கு விரோதமாய் எழும்பினாலும் எனக்கு அவன் மேல் கசப்பில்லை, நான் அவனை கசந்து கொள்ள போகிறதில்லை, நான் அவனை மன்னிக்கிறேன், நான் சமாதானமாய் இருக்கிறேன். 120ஆம் சங்கீதத்திலே கடைசி வசனம் இவ்விதமாக எழுதப்பட்டு இருக்கிறது, நான் சமாதானத்தை நாடுகிறேன், நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ என் மேல் யுத்தம் செய்ய தேவைக்கிறார்கள். சில வேளைகளிலே அவர்களுக்குள்ளாய் இருக்கிற அந்த ஆவியை செய்யலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் சமாதானத்தை நாடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்போ அந்த சமாதானம் என்றால் ஒருவரை மன்னிக்கிறோம், தவறுகள் செய்தவர்களை மன்னித்து நாம் படுக்கும் பொழுது அந்த நித்திரை சமாதானமாய் இருக்கிறது. ஆகவே இதனுடைய ஆழம் என்ன? எத்தனை பேர் நமக்கு விரோதமாய் பேசினாலும் சரி, விரோதமாய் எழும்பினாலும் சரி, நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும், நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும். அப்போதான் நம்முடைய நித்திரை சமாதானமாய் இருக்கும். ஆகவே 2வது காரியம், முதலாவது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. 2வது நல்ல நித்திரை, சமாதானத்தோடு நித்திரை செய்தேன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. 3வதாக நாம் பார்க்கும் பொழுது 6ஆம் வசனத்திலே, 3ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே, எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். 3வது அவர் என்ன செய்யவில்லை? பயப்படவில்லை. அல்லேலூயா. வரலாம், 10,000 பேர் வரலாம், படையெடுத்து வரலாம். ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 3 காரியங்களை தாவீது செய்தார். 1, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். 2வது எல்லாரையும் மன்னித்தார். 3வதாக அவர் பயப்படவில்லை.
இன்றைக்கு பயம்தான் அநேக மனிதனை அழித்து விடுகிறது. ஒரு வியாதி வந்து விட்டால் பயம், பிரச்சனை வந்து விட்டால் பயம், எதுவானாலும் உடனே பயம். ஆனால் இந்த தாவீதுக்குள்ளாய் ஒரு நம்பிக்கை. தன்னுடைய சிங்காசனம் போய்விட்டது, பிள்ளை தனக்கு விரோதமாக எழும்பி விட்டான், ஏராளமான சத்துருக்கள் எழும்பி விட்டார்கள். ஆனால் அவர் என்ன செய்கிறார் என்றால் பயப்படேன் என்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? என்னோடு கூட பயப்படாதே என்று சொல்லுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என் தலையை உயர்த்துகிற என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த நம்பிக்கையிலே இந்த தாவீது இருந்தபடினால்தான் அவருடைய வாழ்க்கையின் முடிவை பார்க்கிறோம். ஆண்டவர் அவருடைய தலையை உயர்த்தினார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதை தான் நாம் வாசித்தோம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம், சங்கீதம் 18:48, 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த வசனங்களில் எல்லாவற்றிலும் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தாவீதை மறுபடியும் உயர்த்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய தலையை உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தலை கவிழ்ந்து துக்கத்தோடு கூட குனிந்து கூனி குறுகி காணப்படுகிறீர்களா? உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தலையை நான் உயர்த்துவேன் என்று சொல்கிறார். அதை இந்த மாதத்தில் நீங்கள் காண்பீர்கள், இந்த வருடத்திலே நீங்கள் காண்பீர்கள். வருகிற நாட்களிலே கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறதை நிச்சயமாய் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் இந்த நன்மைகளை செய்வார். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது யோசேப்பின் காலத்திலே 2 பேர் சொப்பனம் கண்டார்கள். சொப்பனத்தினால் கலங்கி இருந்தார்கள். ஒருவன் பானபாத்திரக்காரன். ஆனால் யோசேப்பினிடத்தில் வந்து அந்த சொப்பனங்களை சொன்ன பொழுது அவன் அர்த்தத்தை சொன்னான். அந்த அர்த்தத்தின்படியே அந்த பானபாத்திரனுடைய தலையை மறுபடியும் உயர்த்தி அந்த ராஜா அதே பொசிஷனை அவனுக்கு வைத்தார் என்று பார்க்கிறோம். எதை நீங்கள் இழந்தீர்களோ, எந்த பதவியை இழந்தீர்களோ, எப்படிப்பட்ட நல்ல நிலைமைகளை நீங்கள் இழந்தீர்களோ, ஆண்டவர் உங்களுக்கு மறுபடியும் அதை தந்து மறுபடியும் அதே ஸ்தானத்திலே உங்களை உயர்த்தி வைப்பார் என்று சொல்லி வாக்கு கூறுகிறேன். இது நிச்சயமாய் நடக்கும். விசுவாசியுங்கள். நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். 2வதாக நாம் எல்லாரையும் மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 3வதாக எதற்கும் பயப்படாதவர்களாய் இருக்க வேண்டும். இப்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம் ஒவ்வொருவருடைய தலையும் உயர்த்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, என் தலையை நீர் உயர்த்துகிறவர் என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு தியானித்தோம். இந்த ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள் யாரா இருந்தாலும் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சூழ்நிலையினால், குடும்பத்தில் ஏற்பட்ட சூழ்நிலையினால், சத்துருக்களினால் தலை குனிந்து அன்றைக்கு தாவீது தலையை மூடிக்கொண்டு நடந்ததை போல இன்றைக்கு ஆண்டவரே கண்ணீரோடு கூட யார் யார் கேட்கிறார்களோ அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வேளையில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடட்டும். நீர் சத்தத்தை கேட்கிறவர். ஒருவேளை மன்னிக்க விரோதமாய் எழும்புகிறவர்களை மன்னிக்க வேண்டுமானால் மன்னித்து நாங்கள் சமாதானத்தோடு படுக்கிறவர்களாக இருக்கணும். 3வது, எதற்கும் பயப்படாமல், பயப்படாதே என்று சொல்லுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட இருந்து சீக்கிரத்தில் அவருடைய தலைகள் உயர்த்தப்படுகிறதை அவர்கள் கண்ணால காணணும். ராஜா, சத்துருக்களுக்கு முன்பதாக, விரோதிக்கிறவர்களுக்கு முன்பதாக அவருடைய தலைகளை உயர்த்தி ஆசீர்வதிங்க. வேலை ஸ்தலத்திலே உயர்த்துங்க, குடும்பத்திலே உயர்த்துங்க, சமுதாயத்திலே உயர்த்துங்க. படிக்கிற இடத்துல பிள்ளைகளுடைய தலையை உயர்த்தி ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். மாதம் முழுவதும் வருகிற எல்லா நாட்களும் அவர்களுக்கு உயர்ந்திருந்த நாட்களாக இருக்கட்டும். அப்படியே செய்வதற்காக எமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். அருமையானவர்களே, கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.